6 இங்க ரொம்ப அதிரடியா போயிட்டு இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்குது, எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. பார்த்திபன் சார் மட்டும் ரொம்ப ஜாலியா கூலா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்திருக்காரு. சார், எங்களோட மாநாட மேலோட சீசன் 4 ஓட டைட்டில் வின்னர் கோகுல் வந்து உங்களோட சேர்ந்து இப்போ அம்புலின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அனிமேட்டட் மூவி. அனிமேட்டட் இல்ல, 3D ஃபிலிம். அது 3D ஃபிலிம். கோகுல இதுக்கு முன்னாடி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பாத்திருக்கீங்களா? நான் இந்த நிகழ்ச்சிகளை அவர் பார்த்ததுதான். ஆனா அந்த படத்துல அம்புலில அவர் பண்ணிருக்க வேஷம் வந்து அவர் தான் பண்ணாரான்னு தெரியவே தெரியாது வெளியில. ஏன்னா முகம் பூரா மறைச்சிருவாங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயம். நான் அவரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா இப்படி ஒரு வேஷம் பண்ணி, வெளியில முகமே தெரியாது, ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த படத்துல. முகம் தெரியலன்னு சார், பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அந்த முகம் யார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் பின்னாடி இருக்கிற முகம் யாருன்னு கண்டிப்பா தேடுவாங்க. Can we have Gokul on stage? அதாவது கோகுல் வந்து பயங்கர டேலண்ட் சார். எங்களோட நார்மலா ஒரு ஆர்டிஸ்டா தான் வந்தாரு. பயங்கர டேலண்ட் வந்து அந்த படத்துல இன்னும் பயங்கரமா தெரியும். அவ்வளவு பயங்கரமான வேஷம் பண்றாரு அதுல. அம்புலில வந்து அவர் தான் அந்த அம்புலி. உங்களோட நடிக்கிறது வந்து சந்தோஷம் இல்ல கோகுல்? பயங்கர டேலண்டட், பயங்கர பிரெயினி, எல்லாம் ஓகே. கூடவே சேர்ந்து உங்கள பாதி கொஞ்சம் எடக்க முடக்கமானவன், ரொம்ப ரொம்ப ஏழகுடமான கேள்வி எல்லாம் கேட்பான். கோகுல், நீ என்னமோ பேசணும்னு சொன்னிய, பேசு. இல்ல, ஆக்சுவலி இவங்க கூட நடிக்கும் போது ஒரு பயம் இருந்துச்சு சார். ஏன்னா நீங்க வந்துட்டு இங்க சொன்னீங்க டென்ஷனே ஆக மாட்டீங்க, ஆனா அங்க ஃபுல்லா பார்க்கும்போது டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி? ஒருவேளை கேரக்டருக்காக ஃபுல்லா அதுல இன்வால்வ் ஆயிட்டீங்களா? ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து அந்த கேரக்டர் காரணமா இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இல்லாத ஒரு சூழ்நிலை ஒண்ணு இருந்தது எனக்கு அந்த படத்துல. அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா அந்த படம் நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணா இருக்கேங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா டிசைடிங் அத்தாரிட்டி வந்து ஒரு டைரக்டர் தானே. இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி 1001ல ஒரு நடிகனா போறது, இந்த படத்துல வெறும் நடிகனா வந்துட்டதுனால டைரக்டரா உள்ள ஒரு டென்ஷன் வந்துட்டே இருக்கும். இது சரியா தப்பான்ற ஒரு டென்ஷன். இப்ப நான் நடிக்கும் போதே இடது கண்ணில் ஓரத்துல ட்ராலி போய் நின்னுதான் பாப்பேன். நான் நடிச்சுட்டே இருப்பேன், நான் தான் ஸ்பாட்ல நிப்பேன், ஆனா நான் பாப்பேன் ட்ராலி போய் நின்னுடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ அந்த டென்ஷன் வந்து நடிக்கிற படத்துல கூட இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி டென்ஷன் தான். அந்த படத்துல நடிச்ச ஃபீலிங் எப்படி சார் இருக்கு? அது இப்ப என் கூட நடிச்ச ஃபீலிங், அதாவது அதான் சொன்னேன், ஒரு பயங்கரமா நடிகர் நீங்க என்று. அந்த படத்துல வந்து அவ்வளவு பயங்கரமான ஒரு வேஷம் போட்டிருப்பீங்க. இல்ல, அந்த கேரக்டர் பார்த்தா எனக்கே பயம் வரும் தனியா போய் கனவுல பாத்தீங்கன்னா. ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த கேரக்டர். இந்த எங்க MM6ல டோட்டலாவே எங்களுக்கு காமெடி வந்து கணேஷ் ஆர்த்தி. கணேஷ் வந்து அந்த தையல்காரன் என்னுடைய படத்துல வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு அப்போல இருந்து தெரியும். இன்னைக்கு கூட ஆர்த்தியை பத்தி ஒரு நியூஸ் வந்தது. எல்லாம் டயட் பண்றேன், உடம்ப குறைக்கிறதுக்குன்னு எல்லாம் போராடிட்டு இருப்பாங்க, பட் ஆர்த்தி மட்டும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க உடம்புக்கேத்த, அவங்க வெயிட்டுக்கேத்த ஒரு திறமையான நடிகை அவங்க. அவங்களோட காமெடி பார்த்துட்டு கண்டிப்பா இந்த 3 கப்பிள்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட்ல ஃபைனல் போறான்னு பார்க்கலாம். ஏற்கனவே அவங்களாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி, நம்ம பாக்குற ஆடியன்ஸ்க்கும் சரி, ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக கேன் வி ஹேவ் கணேஷ்கர் அண்ட் ஆர்த்தி ஆன் ஸ்டேஜ். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னமா வேணும்? என் லூசு பையனை இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும். லூசுங்கெல்லாம் இந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. நீங்க வாத்தியாரா இருக்க இந்த ஸ்கூல்ல தான் லூசுங்க எல்லாம் படிப்பாங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க. ஆமாய்யா, ஒரு UKG இல்லனாலும் LKGலயாவது சேர்த்து விடுங்கய்யா. சரி, எங்க அவன்? இதோ கூப்பிடுறையா. சின்ன தம்பி. ஐயா, இவனா சின்ன தம்பி? இவன் கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சான்னா வேற யாரும் கிளாஸ்க்குள்ள நுழைய முடியாது. மொத்த ரூமையும் ஒத்த உருவமா அடைச்சிருவான். அதனால இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. சின்ன தம்பி, சின்ன வீட்டுல நந்தினி பெரிய பொண்ணு ஆயிட்டா, உன்னை பாட்டு பாட கூப்பிடுறாங்க. சரி, வரேன். சின்ன தம்பி போதரா, மரியாதையா பாடி. போமா. அந்த சின்ன வீட்டுல அந்த 2 அண்ணன்களோட பொண்டாட்டி இருக்குதுல, அது ரெண்டும் சூப்பர் ஃபிகருங்கம்மா. அத பாட்டு பாடி கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சின்ன தம்பி, இப்படி கள்ளம் கப்படம் இல்லாம வளர்ந்துட்டியேடா. இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கியே. சின்ன தம்பி, என் தங்கச்சி பிறந்ததுக்கும் நீதான் பாட்டு பாடின. இப்ப சமைஞ்சிட்டா அதுக்கும் நீதான் பாட்டு பாடுவ. அப்புறம் கல்யாணத்துக்கும் நீதான் பாட்டு பாடணும். அண்ணே, இப்ப நான் என்ன பாட்டு பாடணும் சொல்லுங்கண்ணே? அவ சமைஞ்சதுக்கு எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி 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 சமைஞ்சது எப்படி. நிறுத்துடா. என்ன தைரியம் இருந்தா 4 பேருக்கு முன்னால இந்த மாதிரி பாட்டு பாடுவேன்.
டேய் சின்ன தம்பி படத்துல வர இன்ட்ரோடக்ஷன் சாங் பாடுறா. அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ. ஏய் சின்ன தம்பி என்னடாச்சு? பேய் பேய் பேய். ஏய் அது பேய் இல்லடா, என் தங்கச்சி. நல்லா ஊத்து பாரு. பொத்தி பொத்தி வளர்த்ததுனால அவ இப்படி இருக்கா. பொத்தி வச்சு வளர்த்தீங்களா? ஏதோ புகைகுண்டுல வச்சு வளர்த்த மாதிரி கறிக்கட்டையா இருக்கா. மத்த பொண்ணுங்களோட விளையாடினா கெட்டு போயிடுவான்னு வீட்டு மொட்டை மாடியிலேயே விளையாட விட்டேன். வெயில கருத்து போயிட்டா. நீ பாடுறா. அடே இந்த பூஜை பார்த்தா எனக்கு பாட்டு வரலன்னு வாந்திதான் வருது. அண்ணே நம்ம தங்கச்சியை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தீங்களா? அண்ணே எப்ப சின்ன தம்பி பாட முடியாதுன்னு சொல்லிட்டானோ என் இன்ட்ரோடக்ஷன் பாட்ட நானே பாடுறேன். அண்ணே என்ன சூப்பரா பாடினாங்க, சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. அண்ணே இவங்க மேல என் கண்ணே பற்ற போல இருக்கு. நந்தினி நந்தினி இந்த குங்குமத்தை வச்சுக்கோ. டாய் என் தங்கச்சி எவனா பார்த்தாலே மொட்டை அடிச்சிருவோம். அவன் நெத்தியில தொட்டு குங்குமம் வச்சுட்டியடா. என்ன நந்தினி உங்க அண்ணனுங்கெல்லாம் அறிவு கட்டத்தனமா பேசுறாங்க. உன் நெத்தியில நான் குங்குமம் தானே வச்சேன், குரோட்டன்ஸ் செடியா வச்சேன். சின்ன தம்பி நீ தப்பா எடுத்துக்காத. என்ன வெளி உலகமே தெரியாம வளர்த்துட்டாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ வேதாள உலகத்துல இருந்து வர பூத மாதிரில வளர்த்திருக்காங்க. சின்ன தம்பி எனக்கும் மத்த பொண்ணுங்க மாதிரி சேத்துல புரளணும் குட்டையில குளிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு வர வேண்டிய ஆசை இல்ல, எரும மாட்டுக்கும் பன்னிக்குட்டிக்கும் வர வேண்டிய ஆசை. சின்ன தம்பி நல்லா ஜோக் அடிக்கிற. பாயேன் என்ன இந்த ஊரை சுத்தி காட்டுற. ஐயே நந்தினி நீ என்ன லூசா? ஊரை சுத்தி காட்டுறதுக்கு பல நாள் ஆகும். என்ன சுத்தி வா ஒரு நாள் ஆயிடும்.